இப்போ நீ என் கூட வரலனா நான் உன் கூட பேசவே மாட்டோம் சுரபி. ஒருவேளை விக்ரம் உண்மையாகவே அங்கே வீடு வாங்கி இருந்தா நாம் இனியும் நெய்பர்ஸாக இருக்கலாமே. வாங்க போகலாம் என்று லலிதா சிரித்துக்கொண்டே எழுந்தார். அப்போது விக்ரமை முறைத்து பார்த்த ரேவந்த், நீ என்ன முட்டாளா? எதுக்காக எங்க கூட மோதி மூக்க உடைச்சுக்க நினைக்கிற என்று கேட்டான். அவனை நக்கலாக பார்த்த விக்ரம், பார்க்கலாம் பார்க்கலாம், என் மூக்கு உடையதா இல்லை ஊ மூக்கு உடையதான்னு அங்கே போனதும் பார்த்துக்கலாம், ஓகேவா மச்சி என்றவன் கீழே இறங்கி சென்றான். அவன் செல்வதை பார்த்த ரேணுகா, ஏ சுரபி, எதுக்காக இப்போ நீ இந்த விக்ரமையும் உன் கூட கூட்டிக்கிட்டு வந்த? எங்கே வந்தாலும் வம்பு வளர்க்குறதையே வேலையாக வச்சுருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு நீயே பார்த்துக்கிட்டு தானே இருக்க என்று எரிச்சலுடன் கேட்டார். மா, விக்ரமுக்கு வாய் அதிகம்தான், ஆனால் அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, வாங்க என்ற சுரபி ரேணுகாவையும் சரவணனையும் அழைத்து கொண்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியேறினாள். பின்னர் விக்ரமின் அருகே சென்றவள், விக்ரம், நீ நிஜமாவே மனோகர் காலனியில் பங்களா வாங்கியிருக்கியா? நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இதை நம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று சந்தேகத்துடன் கேட்டாள். கூல் பேபி, இந்த விக்ரம் இருக்கிற வரைக்கும் யார் முன்னாடியும் உன்னை அவமானப்பட விட மாட்டேன், ஓகேவா என்றவன் அவள் கைகளை ஒரு தரம் அழுத்தமாக அழுத்திவிட்டு அவளை காரில் ஏறுமாறு சொன்னான். சுரபியை தொடர்ந்து அனைவரும் காரில் ஏறியதும் கார் கிளம்பியது. 20 நிமிடங்களுக்கு பிறகு அனைவரும் மனோகர் காலனியை அடைந்தனர். அந்த இடத்தில் எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய பங்களாக்களாக இருந்தன. ஒரு பங்களாவின் முன்பு கார் நின்றதும் அனைவரும் கீழே இறங்கினர். அப்போது விக்ரமின் புறம் திரும்பிய ரேவந்த், விக்ரம், நீ இங்க வாங்கின வீடு எங்க இருக்கு? வா, உன்னோட அந்த பெரிய மாளிகைக்கு போகலாமா என்று நக்கலாக சொன்னான். அப்போது அங்கு வந்து ஒரு கார் நின்றது. அந்த காரில் இருந்து குமார் இறங்கினார். அவரை பார்த்த ரேவந்த் கை அசைத்தான். குமார் சார், இங்க என்ன பண்றீங்க என்று ரேவந்த் புன்னகையுடன் கேட்டான். அவனை மேலும் கீழும் பார்த்த குமார், ஏய், யார் நீ என்றார். சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நம்ம கம்பெனி மெயின் பிரான்ச்சில் கான்ஃபரன்ஸ் நடந்தப்ப நீங்க கூட என்ன பாராட்டினீங்களே. நான் ரேவந்த், காந்தி நகர் பிரான்ச்சோட மேனேஜர் என்று ரேவந்த் சொன்னான். என்னது, காந்தி நகர் பிரான்ச் மேனேஜரா என்று தன் புருவத்தை சுருக்கியபடி யோசித்த குமார் பின்னர், ஓ ரேவந்த், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டார். புது வீட்டை பார்க்கறதுக்கு குடும்பமாக வந்திருக்கோம் சார், நீங்களும் எங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும் என்று ரேவந்த் சொன்னார். ரேவந்த் சொன்னதை கண்டுகொள்ளாமல் குமார் விக்ரமை நோக்கி சென்றார். வணக்கம் விக்ரம் சார் என்று குமார் விக்ரமிடம் புன்னகையுடன் சொன்னார். வணக்கம் குமார் என்று விக்ரம் சொன்னான். என்னடா நடக்குதுங்க? இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் போய் விக்ரமை பார்த்து சார்னு சொல்றாரே என்று நினைத்த அனைவரும் விக்ரமை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். விக்ரம் சார், இந்த ரேவந்த் எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல, அவன் சொன்னதை பெருசாக எடுத்துக்காதீங்க என்று குமார் சொன்னார். தன் தாடையை தடவிய விக்ரம், ஏன் சார், எனக்கு ஒரு டவுட், உங்கள் கம்பெனியில் மரியாதை தெரிஞ்ச ஒருத்தன் கூட இல்லையா என்ன? நேற்று வந்தவனும் மரியாதை தெரியாதவனாக இருக்கான், இவனும் மரியாதை தெரியாதவனாக இருக்கான், ஒன்றும் சரியில்லை, போங்க என்றான். விக்ரம் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிடுங்க. நல்லா படித்தவங்களை தான் எங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுக்கிறோம், ஆனாலும் அவங்க எல்லாரும் ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல என்று நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி குமார் பணிவுடன் சொன்னார். என்ன சார் நீங்க, எதுக்காக இந்த யூஸ்லெஸ் கிட்ட சாரி கேட்குறீங்க என்று ரேவந்த் கோபமாக சொன்னான். ஷட்டப் ரேவந்த், இன்னைக்கு உன்னால தான் நம்மளோட கம்பெனிக்கு கெட்ட பேரு. உனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா? நான் இப்போவே உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். நான் இப்போவே என் பிஏவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை கம்பெனி எம்ப்ளாயி லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன் என்று குமார் கோபமாக சொன்னார். என்னாச்சு சார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை எப்படி பனிஷ் பண்ணுறீங்க என்று ரேவந்த் கேட்டான். அவனை முறைத்து பார்த்த குமார், என்ன தப்பு பண்ண நான் கேட்குற, இன்னுமா உனக்கு அது புரியல? அது புரியாமல் போனால் போகுது. உன்னை ஆஃபீஸில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, அதனால் உனக்கு கம்பெனி கொடுத்த ஆடி கார், மனோகர் காலனியில் கொடுத்த வீடு எல்லாத்தையும் நாங்கள் திரும்பி வாங்கிக்கிறோம். கார் சாவியை கொடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று குமார் முகத்தில் அடித்தார் போல் சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ரேவந்தின் முகம் அவமானத்தில் சிவந்தது. வேறு வழி இல்லாமல் அவன் தன்னிடம் இருந்த சாவியை குமாரிடம் கொடுத்தான். விக்ரம் சார், ஆக்சிடென்ட்லி இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இனி எங்கள் கம்பெனி சைடில் இருந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது என்று குமார் மரியாதையாக சொன்னார். பரவாயில்ல என்று விக்ரம் பெருந்தன்மையுடன் சொன்னார். நல்ல வேளை விக்ரம் சார் கூல் ஆயிட்டாரு அப்பா என்று நினைத்த குமார் பெருமூச்சு வெளியேற்றினார். ஓகே குமார், அடுத்த பங்களா வாங்குற பிளான் பண்ணும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன்
என்ற விக்ரம் குமாரின் கையை பற்றி குலுக்கினார். ஓகே சார், தேங்க்ஸ் என்ற குமார் விக்ரமிடம் கை குலுக்கிவிட்டு காரில் ஏறி கிளம்பினார். அவர் சென்றதும் சுரபியை பார்த்த விக்ரம், பேபி நம்ம போகலாமா என்று கேட்டான். எங்க? நம்ம புது வீட்டுக்கு தான் என்றவன் சுரபி, ரேணுகா, சரவணன் மூவரையும் அழைத்து கொண்டு புதிய வீட்டிற்கு சென்றான். அவர்கள் செல்வதை பார்த்த லலிதாவின் குடும்பத்தினர் தலைகுனிந்து நின்றனர். சிறிது தூரம் சென்றதும், ஏங்க அந்த லலிதாவோட மூஞ்ச பார்த்தீங்களா? அப்படியே சுண்டக்கா மாதிரி சுருங்கி போச்சு. அதை பார்த்ததும் என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்களா எப்படி நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்கன்னு என்று ரேணுகா சொன்னார். சரவணன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மருமகன் சிறிது நாட்களுக்கு முன்புதான் சுரபிக்கு கார் வாங்கி கொடுத்திருந்தான். இப்போது வீடு வாங்கி இருக்கிறான். தன் குடும்பத்தை அவன் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை சரவணனுக்கு வந்தது. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆனா உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு விக்ரம் தான் காரணம், அதை மறந்துடாத. அதனால இனி யார் முன்னாடியும் அவனை கேவலமா பேசாத என்று சுரபி தீவிரமாக சொன்னாள். ரொம்பத்தான் என்ற ரேணுகா பின்னர் விக்ரமிடம், அது சரி, உனக்கு எப்படி குமார தெரியும் என்று கேட்டார். நான் இந்த வீட்டை வாங்க வந்தபோது அவரை மீட் பண்ண மாமியார் என்று விக்ரம் சொன்னான். உனக்கும் அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போலியே. அவர் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கார். உனக்காக அவர் ரேவந்தை கூட வேலையை விட்டு தூக்கிட்டாரே என்று ரேணுகா சொன்னார். அப்படியெல்லாம் இல்லைங்க மாமியார். கஸ்டமர்ஸை யாராவது மரியாதை குறைவாக நடத்தினா அவங்கள உடனடியாக வேலையை விட்டு தூக்கணுங்கிறது இந்த கம்பெனியோட ரூல். அதை தான் அவர் பண்ணார் என்று விக்ரம் சொன்னான். எனக்கு என்னவோ நீ பொய் சொல்கிற மாதிரியே இருக்கு. நிச்சயம் இதில் வேற ஏதோ இருக்கு என்றபடி ரேணுகா அந்த வீட்டை சுற்றி பார்த்தார். பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்கு என்று ரேணுகா சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் மாமியார் என்று விக்ரம் சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது, விக்ரமுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அவனால் எப்படி கார், வீடு எல்லாம் வாங்க முடிஞ்சது என்று சுரபி யோசித்தாள். சுரபி எதையோ யோசிப்பதை பார்த்த ரேணுகா, அடியே சுரபி, என்ன யோசிக்கிற? வா வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்றவர் அவளையும் சரவணனையும் அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி பார்த்தார். அந்த வீடு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வீடு முழுவதையும் பார்த்தவர்கள் பின்னர் சோஃபாவில் அமர்ந்தனர். விக்ரம், இந்த வீடு என்ன விலை என்று சரவணன் கேட்டார். அது எதுக்கு மாமா இப்போ? நாம எப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அதை சொல்லுங்க என்று விக்ரம் பேச்சை மாற்றினான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்ரம், நான் உடனே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட பேசிடுறேன். நம்ம உடனே இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் என்று சரவணன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். அவர் சென்றதும், இங்கே பாரு சுரபி, விக்ரம் இந்த வீட்டை உன்னோட பணத்தில் தான் வாங்கியிருக்கான். அதனால் இதெல்லாம் உன் பேரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ என்று ரேணுகா சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சுரபி அதிர்ச்சி அடைந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.